கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரார்த்திக்கிறேன். சங்கீதம் 50வது அதிகாரம் 23வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அநேக நாட்களுக்கு முன்பாக ஒரு போதகர் ஒரு மிகப்பெரிய திருச்சபையை நடத்தி கொண்டு வந்திருந்தார். அந்த திருச்சபையில ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்த ஒரு மூப்பர் ஒருவர், அவருடைய குடும்பத்துல ஒரு துக்ககரமான நிகழ்வு ஏற்பட்டதன் விளைவாக தன்னுடைய ஆலயத்தின் தலைமை போதகரிடத்துல ஒரு ஆலோசனை கேட்பதற்காக அங்க வந்தார். வந்த உடனே அந்த ஆலய போதகர் முதலாவது சொன்னாராம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், ஆண்டவர் என்ன செஞ்சாலும் நன்மைக்காக செய்திருப்பார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மூப்பருக்கு மிகவும் பயங்கரமான கோபம். என்னுடைய மகள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தீமை நடந்திருக்கு, அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான், ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே, எனக்கு என்னுடைய இருதயம் ரொம்ப மிகவும் பயங்கரமா கஷ்டப்படுது, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு பயங்கரமா என்ன பண்ணிட்டாரு, அவர் திட்டி விட்டு போயிட்டாரு. என்ன காரியம் என்பதை அவர் அறிந்து கொள்ளவும் முற்படவும் இல்லை. சில நாள் சென்ற பிறகு அந்த காரியங்கள் எல்லாம் நார்மலாகி ஆண்டவர் கைகூடி வர பண்ணினார். வந்ததுக்கு பிறகு அதே மனிதன் மீண்டும் அந்த போதகரிடத்துல ஐயா, நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, அதோட அர்த்தம் எனக்கு புரிந்து கொள்ள முடியல, ஆனா இன்னைக்கு என் மகளோட வாழ்க்கை எல்லாம் சீரமைச்சிருச்சு, எதனால அப்படின்னு அவர் கேட்கும்போது, நீங்க நன்மை ஆனாலும் சரி தீமை ஆனாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திர பலியிட நீங்க கத்துக்கொள்ளணும். அப்படி கத்துக்கொள்ளும் பொழுது தேவனை மகிமைப்படுத்த தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வரும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துல வாழ்க்கையில உங்க குடும்பத்திலையும் சரி உங்களுக்கு நன்மையை கட்டளையிட்டு இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்தும்படி செய்திருக்கிறார். யோபுவை நினைச்சு பாருங்க. யோபுவோட வாழ்க்கையில யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக என்று தேவனை மகிமைப்படுத்தினான். அதன் முடிவு என்ன? அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டான். அதே போல இன்றைக்கு நீங்களும் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, ஆண்டவரை முன்னிறுத்தி தேவனுக்கே மகிமை உண்டாட்டும். ஆண்டவரே, இந்த சிச்சையை தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த தீமையை நீர் அனுமதித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையும் ஸ்தோத்திர பலியிட்டு பாருங்க, நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறுவீங்க. தேவனை மகிமைப்படுத்த அவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவது மாத்திரமல்ல, அது உங்களை பிற்காலத்துல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றும் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை. அதற்கு அந்த ஸ்தோத்திர பலியிட்டு உங்க வழியையும் செவ்வைப்படுத்தவும் மறந்துடக்கூடாது. வழியையும் செவ்வைப்படுத்தணும். எங்க குறைவு இருக்கோ அந்த வழியை செவ்வைப்படுத்தி தொடர்ந்து ஸ்தோத்திர பலியிட்டு ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறுங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலி இடுகிறவர்களை உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்க குடும்ப வாழ்க்கையில சரி, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சரி, உங்க சமுதாய வாழ்க்கையில சரி, பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, யாரெல்லாம் உமக்கு இன்றையிலிருந்து எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண உம்மை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமை எல்லா சூழ்நிலையிலும் விளங்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சமுதாய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமை அவர்கள் மூலமா வெளிப்பட போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை சாட்சியை மாற்ற போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுது எங்களுடைய வாயில ஸ்தோத்திரம் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை எல்லாம் கேட்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you. God bless you.